பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தங்கம் எடுத்தால் என்ன விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போம் நண்பா சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன மின்னல் ஒன்றை கைவாள எடுத்து இன்னல் தீர போராட்டம் நடத்தும் கூட்டுப்புழு கட்டிக்கொண்ட கூடு கல்லறைகள் அல்ல சில பொழுது போனா சிறகு வரும் நல்ல முட்டுங்கள் திறக்கும் என்னும் போது பைபிள் கேட்கட்டும் சின்ன சின்ன தீக்குச்சிகள் சேர்ப்போ தீ வளர்த்து பார்ப்போ விடியல் வரும் இருள் எரித்து கொள்வோ வறுமைக்கு பிறந்த கூட்டம் மையத்தை அழைக்கும் உன்னை கிழக்கே முளைக்க ஆணையிட்டோம் தோன்றிட ஏதும் தடையிருந்தால் உன்னை தோன்றி அழிக்கவே துணிந்து விட்டோம் இட நீங்கவே வந்த இருள் போகவே கையில் ஒளிச்சாட்டை எடுத்தால் என்ன விஸ்வரூபம் கொண்டு விண்ணை இடிப்போம் நண்பா சில விண்மீன்கள் விழுந்தால் என்ன மின்னல் ஒன்றை கைவாள எடுத்து இன்னல் தீரம் போராட்டம்
ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸஸோடு சேர்ந்து நம்ம கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருமே ஒரு கருத்துகளையும் வந்து இங்கே சமர்ப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வெரி குட் டீம், சூப்பரான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. கலா மாஸ்டர், குட்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி. கண்டிப்பாக போன ஜனவரி ஜல்லிக்கட்டுலேருந்து ஆரம்பித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நடுவில் பல விஷயங்கள், விவசாயம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஏன்னா அதாவது விவசாயம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட உழைப்பு இல்லைன்னா நம்மளாம் இது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். இது வரைக்கும் நம்மளுக்கு சாப்பாடே கிடையாது, பணக்காரனே கிடையாது. இப்போ ரீசண்டாக கண்டிப்பாக யுவராஜ் எங்க ஸ்டேஜ், யுவராஜ் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். அழகாக யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க மூலியமாவது புத்தி சொல்கிற அளவுக்கு நீ அழகாக நீ காமிச்சிருக்க. கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்கணும். அண்ட் தேங்க்யூ பர்ஃபார்மன்ஸ். பசங்களா, குட்டீஸ், ஹேட்ஸ் ஆஃப் யூ. என்ன ஒரு வெறி, உங்களோட வெறி பார்த்துட்டு ஒவ்வொரு எல்லாருமே கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கணும். எப்படி இருக்கும், கோபம் வரக்கூடாது வாழ்க்கையில். கோபம்னு ஒன்று வந்தால் அது அழிவுன்னு ஒன்று வந்துடும். கோபத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தணிக்கணும். கோபம் வரும்போது ஒரு சின்ன எப்பயுமே சொல்லுவாங்க, கோபம் வரும்போது கண்ணை மூடிட்டு ஒரு 10 எண்ணுங்க, அந்த கோபம் போயிடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.